தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. நல்ல சம்பவமா கூடாத சம்பவமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழர் ஒருவர் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது T56 வகை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மின்சார கட்டணம் குறையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் ஒன்று எழுந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரம், முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நேற்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் வேளையில் ஒரு அறிவிப்பொன்று வெளியானது. அந்த அறிவிப்பு என்னென்று சொன்னால், மின்சார கட்டணங்கள் குறைய உள்ளன, அதுவும் 20% குறைய உள்ளன என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தது. அதனை அடுத்து நாடு முழுவதும் மக்கள் மிகுந்த உற்சாகமாக காணப்பட்டார்கள். சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து மின்சார கட்டணம் குறையப்போது, மின்சார கட்டணம் குறையப்போது என்று சொல்லி அதுதான் ஒரே பேச்சாக இருந்தது. ஏனென்று சொன்னால் 20% குறையுதுன்றது ஒரு மிகப்பெரிய தொகை. அப்போ எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக அதனை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டு கட்டணத்துக்கு இவ்வளவு குறையுது, பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களுக்கு இவ்வளவு குறையுது, கோவில்களுக்கு இவ்வளவு குறையுதுன்னு சொல்லி தனித்தனியெல்லாம் பிரித்து பட்டியல் எல்லாம் போட்டு விலை விவரங்கள் எல்லாம் போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவித்தலை விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தான் இந்த அறிவித்தலை விட்டது. சரி என்று மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது பின்னேரம் போல இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. அந்த தகவல் யார் சொன்னதுன்னு சொன்னால் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இல்லை கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது. அதாவது வந்து நிதி அமைச்சினுடைய அப்ரூவல், அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் நாங்கள் குறைக்க மாட்டோம். எனவே அவர்களுடைய சம்மதத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவர்களுடைய பதில் வந்தா பிறகுதான் நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் முதலே அறிவிக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணியிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் உடனடியாக கட்டணங்கள் குறைய போகுது என்று சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு வந்து இப்படி சொல்லி இருக்குது. எனவே இந்த செய்தி வந்து ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் நிதி அமைச்சிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரையில அவர்கள் அதை உறுதிப்படுத்தவும் இல்லை. அதோட இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறில் வந்து அவையில் வேலை செய்யணுமா இன்னும் தெரியல. எனவே இது வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் மக்களை வந்து இப்போ குழப்பி விட்டுருக்கு, ஒரு ஆசையை காட்டி மோசம் செய்திருக்குன்னு சொல்லலாம். எனவே அரச திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் எல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து போட்டு எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கிறதான் சரியாக இருக்க முடியுமே தவிர ஒவ்வொரு அமைச்சும் ஒவ்வொரு திணைக்களமும் ஒவ்வொரு அறிவித்தலை விட அது வந்து பொதுமக்களுக்கு தான் குழப்பமாக இருக்கும். எனவே நிதி அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்போம். நாட்டின் வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 2 T56 வகை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. நேற்று இந்த 2 இடங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து மாத்தறை மாவட்டத்தில் இருக்கிற கொட்டாவில என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அவர்கள்ட்ட இருந்து T56 வகை துப்பாக்கி, 60 ரவைகள், 2 மேகசின்ஸ் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு போதைப் பொருள் கும்பலோட சேர்ந்த குழுதானம் இவர்கள். எனவே அவர்கள்ட்ட இருந்து அது கைப்பற்றப்பட்டது. பிறகு இன்னும் ஒரு நடவடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெலிக்கந்த என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ருகுணு கெத்த என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில் அங்கே வந்து ஒரு ஆள் கைது செய்யப்பட்டவர், 50 வயதுடைய ஒருவர். அவரிடமிருந்தும் T56 வகை துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இராணுவத்திலிருந்து தப்பி ஓடினார்கள் நிறைய பேர் வந்து பாதாள உலக குழுக்களோட சேர்ந்ததும் பிறகு சரணடைஞ்சதும் கைது செய்யப்பட்டதும் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடந்தது. கடந்த 15 வருஷமாகவே இதே பிரச்சனை தான். அப்படி இராணுவத்திலிருந்து தப்பி ஓடுறார்கள் சும்மா விடாமல் இந்த T56 வகை துப்பாக்கிகள் ரவைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு குறைஞ்ச விலைக்கு விற்கிறதும் தாங்களும் சேர்ந்து பாதாள உலக குழுக்களோட செயல்பட்டதும் என்று சொல்லி எங்களுக்கு தான் தெரியுமே கடந்த காலத்தில் நடந்த ஆட்சியின் லட்சணம் என்னென்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான சீர்கேடுகள் நிறையவே நடந்தது. அதனுடைய ஒரு கட்டமாக தான் இந்த துப்பாக்கிகள் எல்லாம் வந்து இப்போ கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக. இன்னும் நிறைய துப்பாக்கிகள் வந்து பல்வேறு இடங்களில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே தீவிர தேடுதல் வேட்டை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் ஈழத்தமிழர் ஒருவர் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். என்ன சாதனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிஸினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலம், தமிழ் மக்கள் பெரும்பாலும் வாழ்கின்ற ஒரு மாநிலம் செங்காலன் என்று சொல்லி, அந்த மாநிலத்தினுடைய முக்கியமான நகரம் செங்காலன் தான். அந்த நகர சபை தேர்தலில் வந்து இவர் போட்டி போட்டு துணை முதல்வர் ஆகியிருக்கிறார்.
அதாவது நீண்ட காலமாகவே அரசியலில் இருந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கிரீன் பார்ட்டியில வந்து ஒரு முக்கியமான உறுப்பினராக செயல்பட்டு வந்திருக்கிறார். 4 தடவை தேர்தலில் போட்டி போட்டு நகரசபை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா துணை முதல்வராக அவர் பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார் கிரீன் கட்சி சார்பாக. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா துரை ராஜா ஜெயக்குமார். துரை ராஜா ஜெயக்குமார் அவர் தான் இப்ப செங்காலன் மாநிலத்தினுடைய நகரசபையினுடைய துணை முதல்வராக பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 வருடங்களுக்கு மேலாக மருத்துவமனையில் வந்து ஒரு தாதியாக மருத்துவ தாதியாக பணிபுரிஞ்சு கொண்டு வராராம். அதோட வந்து அரசியலையும் ஈடுபட்டு இப்போ ஒரு உயர்ந்த பதவியை அடைந்திருக்கின்றார். எனவே துரை ராஜா ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பாராளுமன்றம் இந்த மாதம் 21ஆம் திகதியில் இருந்து 24ஆம் திகதி வரை மீண்டும் கூட உள்ளது. 4 நாட்கள். இந்த 4 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட இருக்குது. அதில் 2 நாள் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றின விவாதங்கள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நாள் 21ஆம் திகதியும் 2ஆம் நாள் 22ஆம் திகதியும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமான விவாதம் பாராளுமன்றத்தில் நடக்கும் என்று சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது. அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது. அது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வேகம் எடுத்து பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக பெரிய அளவில் வந்து முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். சரி, அது சம்பந்தமான விவாதம் தான் பாராளுமன்றத்தில் நடக்க போது. எனவே இந்த முறை வந்து 4 நாட்கள் பாராளுமன்றம் கூட இருக்கின்றது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த 4 நாள்லையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு உரையாற்ற நேரம் கொடுப்பீங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. எனவே எதிர்க்கட்சி தான் இதுக்கான பதிலை சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கொஞ்சம் அந்த ஈகோக்கள் அதுகளை விட்டு போட்டு பழைய கோவதாவங்களை விட்டு போட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். என அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த பாராளுமன்றம் முதல் முறையாக கூடக்குள்ள அவருடைய கதிரையில போய் டாக்டர் இருந்ததான் பிரச்சனை போல நடக்கு. அதைத்தான் இண்ட வரைக்கும் வச்சு சாதிச்சு கொண்டிருக்கிறார். எனவே அது ஒரு தேவையில்லாத வேலையான அரசியலில் வந்து இப்படியெல்லாம் வச்சு சாதிச்சு கொண்டிருக்க கூடாது. ஒரு பழைய பிரச்சனையை வச்சு இழுத்து கொண்டிருக்க கூடாது. சும்மா வீடுகளில் வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி சாதிக்கிறது, பழசுகளை சொல்லி காட்டுறது, அது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள சாதாரண மக்கள் மத்தியில். அரசியல் இருக்கிற நீங்கள், பெரிய தலைவரன் இருக்கிற நீங்கள் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு சாதிக்கக்கூடாது. எனவே இந்த முறையாவது அவரை பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இடம் கொடுக்காட்டி நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆற்ற உரையில ஒரு 10 செகண்ட் அல்லது ஒரு 15 செகண்ட் ஒதுக்கி டாக்டருக்கே நீங்கள் இடம் கொடுக்கல, அவருக்கு கொடுக்காததை நான் கண்டிக்கிறேன் அல்லது அவருக்கு கொடுக்கணும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு வசனம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய மதிப்பை வந்து பயங்கரமாக உயர்த்தும். உங்கள் மேலே மக்களுக்கு ஒரு மரியாதை வரும். போன முறை சொல்லல, அதுக்கு முதல் முறையும் சொல்லல, இந்த முறையாவது சொல்றீங்களான்னு சொல்லி பார்ப்போம். எனவே உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நீங்க அவருக்காக குரல் கொடுக்கக்கூடாது? இப்படி ஒரு ஆதரவை தெரிவித்து உங்களுடைய நல்ல எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தலாம். என்ன இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ன? எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், நல்ல சம்பவமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு கூடாத சம்பவம் தான். அதாவது வந்து இந்த போதைப்பொருள் கும்பல் இருக்குத்தானே, நாடு முழுவதும் எல்லா இடமும் போதைப்பொருள் கும்பல், அதுவும் உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் தொடர்புகளை வச்சுக்கொண்டு ஒரே போத கலாச்சாரம்ன்றது எங்களுக்கு தெரியும். எனவே இலங்கை அரசாங்கம் இந்த போதைப்பொருள் குழுக்களுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருது, தொடர்ச்சியாக வந்து நிறைய பேரை கைது செய்து கொண்டு வருது. அதில் ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று குருநாகல் மாவட்டத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருந்த ஒரு வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு பின்னால் 2 வாகனங்களும் மறைச்சு வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த வீட்டில் இருந்தும் அந்த வாகனங்களுக்குள்ள இருந்தும் பெருந்தொகையான காசு வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. காசு அதாவது எவ்வளோன்னு சொன்னால் 283 மில்லியன் ரூபாய், 283 மில்லியன் ரூபாய் காசாக கைப்பற்றப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் வந்து இந்த போதைப்பொருள் கும்பலை கைப்பற்றியக்குள்ள வந்து போதைப் பொருட்களை தான் பெரும்பாலும் மீட்பினம், அல்லது அவங்க பாவிக்கிற இந்த கத்தியல், பொல்லுகள், தடியல் அதுகளை தான் மீட்கிறது. ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக இவ்வளவு பெருந்தொகையான காசை வந்து மீட்டெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுது என்னென்னா, இவங்க வந்து அந்த போதைப் பொருளை வித்து எடுத்தது வந்து சாதாரண பொதுமக்கள் மத்தியில் மட்டும் இல்லையாம், சிறையில் இருக்கிறார்களுக்கு தானே அவங்களுக்கும் வித்து எடுத்து தான் இந்த காசை சேர்த்துக்கிறாங்களாம்டா. யோசிச்சு பாருங்க, நாடு முழுவதும் இருக்கிற சிறைச்சாலைகளுக்கு எப்படி போதைப் பொருள் வந்து சப்ளை ஆகுதுன்னு சொல்லி. எனவே அப்படி சேர்த்து எடுக்கப்பட்ட காசானாம் இந்த காசு. அதோட போலீஸ் உயர் அதிகாரி ஒரு ஆள், போலீஸ் ஐஜிபி ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்று சொன்னா, இந்த கைது செய்யப்பட்ட குழுக்கள் இருக்கிற தானே போதைப் பொருள்
குழுக்கள் இவர்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் ஆதாயமும் அரசியல் சலுகையும் வந்து காட்டப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கார். அதாவது புதிய அரசாங்கத்துக்குள்ள இவர்களுக்கு அரசியல் செல்வாக்கே கிடையாது என்று சொல்லி, அதாவது இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர்மார் ஃபோன் பண்ணி சொல்றது, ஒருத்தனை கைது செய்த காலமே மத்தியானம் அமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவரை விட சொல்லி, அப்ப வேற வழி இல்லாமல் போலீஸ் விடத்தான் வேணும். இப்படியான அரசியல் செல்வாக்குகளும் அரசியல் குளறுபடிகளும் நடந்து இருந்தது. இப்ப போலீஸ் ஐஜிபி சொல்லிக்கார், எந்த ஒரு அரசியல் தலையீடோ எந்த ஒரு அரசியல் ரீதியான இதக்கமோ இவர்கள் மேல காட்டப்பட மாட்டாது என்று சொல்லி, எனவே இவர்களை ஒடுக்குவதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறித்த போலீஸ் ஐஜிபி சொல்லியிருக்கார். எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக 283 மில்லியன் ரூபாய் போதைப்பொருள் கும்பலிட்டிருந்து மீட்கப்பட்டது ஒரு அதிர்ச்சியான செய்தி என்றுதான் சொல்லணும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ட்ரம்பட் வாசிக்கிறார். ட்ரம்பட் என்று சொல்லப்படுற அந்த இசைக்கருவியை வாசிக்கிறார். அதில் எழுதி கிடக்குது எக்கனாமி என்று சொல்லி. எனவே பொருளாதாரம் என்கின்ற ஒரு ட்ரம்பட்டை வந்து வாசிக்கிறார். அதை சரியாக வாசித்தா தான் பொருளாதாரம் முன்னேறும். இதுதானே? அப்போ வந்து அதில் 4 கட்டைகள் இருக்குது மேலே அமர்த்துறதுக்கு, 4 விரலால் அமர்த்தணும். அந்த 4 கட்டைகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து டாக்டர், மற்றவர் வந்து ஒரு தோட்ட தொழிலாளி, மற்ற 2 பேரில் ஒரு ஆள் வந்து பட்டதாரி போல நடக்குது, மற்றவர் யாருன்னு தெரியலை. எனவே நீங்கள் பார்த்தா 4 பேரும் யார் என்றதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எனவே இந்த 4 பேரையும் அமர்த்தி அதாவது கசக்கி பிழிஞ்சுதான் இந்த எக்கனாமி என்ற ஒரு ட்ரம்பட்டை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வாசிக்கிறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அல்லது தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான் அந்த எக்கனாமி என்ற அந்த இசையை வந்து உருவாக்க முடியும் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.